ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் டோர்ஸ் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. இந்த கேம் வந்துட்டு நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு போட்டேன். வளவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், எடுத்தோடனே ஹோட்டல்னு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு லிஃப்ட்டில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு ஒரு ஹோட்டல். ஆமாம், ஓகே காய்ஸ். இப்போ நம்ம இறங்கி இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு ஒரு சாவி இருக்கும். இது வந்துட்டு எப்பயுமே இங்கே தான் சாவி வைப்பானுங்க. அப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்குமே. இந்த கேம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு கைஸு. இந்த கேம் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போடலான்னு பார்த்தேன், அதனால தான் போட்டேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரூம் நம்பர் 1 வந்துட்டு திறந்துடலாம். இந்த கீயை ஏன்னா இங்கே பூட்டு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, பெயிண்டிங் டைல்டு பேக்யார்டா. ஓகே, பேக்யார்டு. ஓகே, இப்போ நம்ம திறந்துட்டு உள்ளே போயிடலாம். நிறையா ட்ராவர்லாம் இருக்கும். இங்கே இருக்கிற வந்துட்டு காயின்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் கைஸ். அப்போ தான் நமக்கு வந்துட்டு 50 டோரில் போனால் தெரியல, ஒரு வேலை போனால் அங்கே வந்துட்டு நம்ம நிறைய வாங்கலாம். ஓகே கைஸ், ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் டச் விட்டு போச்சு கைஸ். நான் வந்துட்டு இது வந்துட்டு பிசியில் விளையாடுனது. அது வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசி தான், ரொம்ப லேக் ஆகும். அப்போ விளாண்டது. இப்போ தான் அதுக்கப்புறம் விளாட்றேன் கைஸ். ஓகே, அது பிசின்னு சொல்கிறதுல லேப்டாப்னு சொல்லலாம். ஓகே, லேப்டாப்னு சொல்லலாம். லேப்டாப்பை தான் பிசின்னு வந்துட்டு சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு டோர் நம்பர் 5க்கு வந்தாச்சு பேசிக்கினேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ராவர்லாம் திறந்து வந்துட்டு பார்த்துடலாம். இந்த கேம் வந்துட்டு அப்போ பிசியில் விளாடும்போது ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பிசியில் வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் நான் வந்துட்டு ஹையில் வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் அப்போ தான் லேப்டாப்பில் ஆடுற ஃபீலே கிடைக்கும். லேப்டாப்பில் தான் ஆடுவேன், ஆனால் பிசியில் ஆடுற ஃபீல் கிடைக்கும் எனக்கு. ஓகே, அதனால தான் இந்த கேம் வந்துட்டு அப்போல்லாம் வெறியாக விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளாக இந்த கேம் விளாட்றதில்ல. ரோப்ளாக்ஸில் மற்ற கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கேமில் இப்போ வந்துட்டு டச் விட்டு போச்சு. மொபைல் ஆடுறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் இந்த கேம் எனக்கு. ஓகே கைஸ், ரூம் நம்பர் 9க்கு வந்தாச்சு நம்ம பேசிக்கினேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் எல்லா ட்ராவரும் திறக்கிறேன். இந்த கேம் ஒன்றுமே இல்லை கைஸ். ட்ராலாம் திறக்கணும், அதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை இந்த கேமில் அவ்வளோவா. ஓகே, இங்கே டோர்லாம் பூட்டி இருக்குது. ஓகே, நம்ம இந்த டோருக்குள்ளே போயிடலாம். ஓகே, டோர் நம்பர் 11க்கு வந்தாச்சு. இந்த டோர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ், இல்லைனா ஸ்க்ரீச்சா அவன் பேர் என்னன்னு தெரில, ஒருத்தன் வருவாங்க கைஸ். இந்த டோரு இது பண்ணலன்னா நம்ம நம்பர்லாம் கரெக்டாக வச்சுட்டு போகணும் கைஸ். இல்லைனா வந்துட்டு ஒருத்தன் வருவான், நம்ம தப்பான டோருக்குள்ளே போயிட்டோன்னா வந்துட்டு அச்சாக்குன்னு கடிச்சு விட்டு ஓட்டுருவான். இருங்க, சவுண்டு கேட்குது. ரஷ் வரானா? ரஷ் கைஸ். பா, திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு. லைட்ஸ் ஆஃப் பண்ணல. அவுட் ஆஃப் மை வே, ஐ எம் வாக்கிங் ஹியர், சக்ஸஸ்ஃபுல்லி சர்வைடு ரஷ். இந்த ரஷ் என்ன பண்ணுவான்னா, இந்த ரஷ்ஷு வந்துட்டு ஒரு கோஸ்ட் கைஸ். இந்த டோர்ஸ் கேமில் இவன் என்ன பண்ணுவான்னா, சும்மாவே வருவாங்க கைஸ். அடிக்கடி வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளை வந்துட்டு அவுட் ஆகிறதுக்கு வருவான். அவன் வரும்போதெல்லாம் நம்ம கபோர்ட்குள்ளே ஒழிஞ்சிக்கணும். அதுக்கு நம்ம கபோர்ட்குள்ளேயே ஒழிஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கபோர்ட்குள்ளே ஒருத்தன் வருவான். அவன் பேர் ஹைடு. இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குது. பேர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னாங்க, நம்மளுக்கு குட்டியாக வச்சுருப்பானுங்க பேர்லாம். ரஷ்ஷு, ஹைடு, சீக்கு எல்லாம் வச்சுருப்பானுங்க. சீக்கு வந்துட்டு 32ஓ 34ஓ அப்போ வருவான். 40க்கும் 50க்கும் நடுவில் வருவான் சீக்கு. அவன்கிட்ட இருந்து ஓடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு நான் ஒரு 5-6 ட்ரையில் தான் கைஸ் அவன்கிட்ட ஓடினேன். லேப்டாப்லேயே. மொபைல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேபி நான் சீக்கிட்ட கூட டை ஆகலாம். சீக்கிட்ட டை ஆனால் கூட பரவாயில்ல, இந்த ரஷ்ஷு கிட்டலாம் டை ஆனால் தான் கைஸ் காண்டு. எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்க நேம்ஸு, இந்த கோஸ்ட் நேம்ஸ்னால் ஹைடு, ரஷ்ஷு, அப்புறம் அந்த சீக்கு, இவனுங்களாம் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, 18th டோர் கீ இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கீலாம் இங்கே வச்சுருப்பானுங்க. இது பாருங்கள், இதுதான் சொன்னேன். நமக்கு வந்துட்டு எந்த டோர் வேணும் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டோர் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா, 18, 19, 20லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது 17. அப்போ இப்போ நம்ம போக வேண்டியது 18 தான் நம்ம போகணும். ஓகேவா? அப்படி வந்துட்டு நமக்கு ஞாபகம் வச்சுன்னு வரணும். இல்லைனா அவனுங்க 19, 18லாம் வச்சுருப்பானுங்க. நம்ம பேச பார்த்தா 19 டேரெக்டாக இப்போ எல்லாமே போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் வருவான், வந்துட்டு கவட்டையிலே கடிச்சு விட்டு ஓடிடுவான். அதனால் நம்ம வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு பார்க்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற ட்ராலாம் நான் எதுக்கு பார்க்குறேன்னா, இங்கே வந்துட்டு நமக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்கல. ஒரு வேலைனா 50
50 லெவலுக்கு போனோம்னா அங்கே வந்துட்டு நமக்கு வாங்கலாம் நிறையா. 2 எலும்பு கூண்டு மண்டையனுங்க இருப்பானுங்க. அவனுங்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு எலும்பு கூண்டு மண்டையன் இருப்பான், அவன்கிட்டேருந்தெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் நிறையா. ஸோ அதுக்காக தான் இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணுறேன். ஒரு நம்பிக்கை தான், 50 போயிடுவேன்னு நம்பிக்கை. ஆனால் அது ஃபோனில் நான் எப்படின்னு தெரில. நான் இது முன்னாடி வந்துட்டு இந்த லேப்டாப்பில் சொன்னேன்ல, அதில் வந்துட்டு 100 டோர் வரைக்கும் போயிருக்கேன். 100 டோர் வரைக்கும் போய் முடிச்சிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தேன். அப்போல்லாம் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன் அப்போ. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லிவர் ஆன் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்துட்டு நம்ம இது வந்துட்டு இந்த செஸ்ட்டு இருக்கும், சில ரூம்லலாம் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம இது கிடைக்கும் நமக்கு. அது என்னது, லாக் பீக் வச்சு ஓப்பன் பண்ணால் உள்ளே காசு கிடைக்கும். வேறு ஒன்றும் இருக்காது. லாக் பீக்கே நமக்கு இதுதான் கிடைக்கலையா, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? சரி, ஆமாங்க கைஸ், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லாம் நமக்கு மில்க் ஷேக் கிடைக்கும். இந்த மில்க் ஷேக்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை குடித்தோன்னா லைஃப் ஏறும். வேறு என்ன இருக்குது இங்கே? ஓகே ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே. ஓகே, அப்படியே லிவர் ஆன் பண்ணோம். லிவர் எங்கே இருக்குன்னு தெரில. அப்படியே இங்கே இருக்கும் கைஸ், இங்கே தான் கைஸ். அப்படியே போனோன்னா இருக்கும் இங்கே லிவரு. நம்ம அப்படியே செக் பண்ணிட்டே போனோன்னா இருக்கும். இந்த கேம் வந்துட்டு ஹாரர் கேமு, சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லை கைஸ். இந்த கேம் வந்துட்டு ஒரு நல்ல கேம் கைஸ். ஹாரர்லாம் இருக்காது. நீங்கள் சவுண்டு வச்சுட்டு ஆடினா உங்களுக்கு வந்துட்டு பயம் தெரியும், அவ்வளோதான். நான் வந்துட்டு சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சுட்டு ஆடுவேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த ரஷ்ஷில் நான் வந்துட்டு இந்த லைட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் கைஸ். ரஷ் என்ன பண்ணுவான், அந்த லைட்டெல்லாம் பிளிங்க் ஆச்சுன்னா தான் ரஷ் வருவான். அவ்வளோ உன்னிப்பெல்லாம் நான் லைட்ஸ் எல்லாம் கவனிக்க மாட்டேன். அதனால தான் நான் சவுண்டு வச்சுப்பேன். ரஷ் வர சவுண்டு கேட்டுச்சுன்னா நான் கபோர்டில் ஒழிஞ்சிப்பேன். லைட்டெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். ரஷ் வர சவுண்டு கேட்குதா, அப்படியே சவுண்டு போட்டு வருவான். கேஸ் இவன் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரானாது. இவன் பேர்லாம் நான் மறந்துட்டேன். இவனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணாலே தாக்குவான். அப்படியே மூஞ்சிலே பச்சக் 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 பச்சக்னு அடிப்பாங்க கைஸ். இவனை பார்க்கவே கூடாது. வந்துட்டு என்ன பண்ணுவான், மூஞ்சிலே அடிப்பாங்க. ஐயோ, இந்த டோருக்குள்ளே போகக்கூடாது கைஸ். என்ன டோர் நம்பர் மறந்துட்டேனே. சொன்னல டோர் நம்பர் மறந்துட்டேன். வரல இவனை வந்துட்டு அந்த பச்சை கடிக்கிறவன் வந்துட்டு இங்கே தானே இருக்கான். அப்போ இன்சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கரெக்டு கைஸ். ஓகே, லுக் அட் மீ. லுக் அட் மீ. உன்னை பார்த்தா எதுக்கு நான் சாவறதுக்கா? இது என்ன இதுரா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு பேட்ரி கைஸ். அதுக்கு வந்துட்டு டார்ச் வேணும். டார்ச்சோட பேட்ரி இருந்துச்சுன்னா அந்த பேட்ரி வந்துட்டு அடிக்கடி வைப்பானுங்க. அதை வச்சு யூஸ் பண்ணி டார்ச்சை வந்துட்டு பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே ஒன்று இருக்குது, இருங்க. கீழே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எதுன்னு தெரியல, எதுவா? ராங் ரூம் வந்துட்டாங்க. டூப். என் பேர் டூப்பு. கரெக்டு, இப்போ தான் ஞாபகம் வருது. என் பேர் டூப்பு கைஸ். ராங் ரூம்ட்டு வருவான். அப்புறம் இன்னொருத்தன் வருவான் கைஸ், இஸ்ன்னு சவுண்டு போடுவான். எங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா நம்ம கவர்ட்ட கீழே எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க கைஸ். ரஷ்ஷு கைஸ். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகிறேன் கைஸ். ஒவ்வொரு வாட்டியும் ரஷ்ஷு வரும்போதெல்லாம் ரஷ்ஷு வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஆள். செம ஸ்பீடாக ஓடி வருவாங்க கைஸ். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜஸ்ட்டில் தான் தப்பிச்சேன். ஃபஸ்ட்டு வர வாட்டியும் வந்துட்டு எனக்கு சவுண்டு லேட்டாக தான் கேட்டுச்சு. ஏன்னா சவுண்டு வந்து கிட்ட ஒன்று தான் கேட்டுச்சு. இப்போ வந்துட்டு லைட்ஸும் பிளிங்காக ஐசியூ வந்துட்டாங்க. ஸ்பீக் பூ டாஜ் ஸ்க்ரீச். இவன் தான் ஸ்க்ரீச்சு. இவன் அட்டாக் பண்ணுவான், வந்துட்டு காண்டேற்றுவான். வந்துட்டு இருட்டிலலாம் ரொம்ப இதுவாக வருவான். நான் அதான் சொன்னேன்ல, கவட்டை கீழெல்லாம் ஒழிஞ்சிட்டு வந்துட்டு இஸ் அப்படின்னு சவுண்டு போடுவான். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அப்படியே நம்ம அவனை பார்க்காம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கடிச்சு விட்டு ஓடிடுவான். கடிச்சு விட்டு ஓடினா பாதி எழுத்து குறைஞ்சிரும், காண்டாயிடும். அதுதாங்க பிரச்சனை. இப்போ வந்துட்டு இவன்கிட்ட வேற அடி வாங்கினதால, அது யார், அந்த டூப்புக்கிட்ட அடி வாங்குறதால வந்துட்டு காண்டு பாதி எழுத்தை குறைச்சி விட்டு ஓடிட்டான். கடிச்சு விட்டு ஓடிட்டான், மூஞ்சிலே காண்டா இருக்குது. ஓகே, ரஷ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. அதான் இல்லை அது வந்துட்டு இந்த கேமோட இந்த சவுண்டு, அந்த மலை சவுண்டு ரஷ்ஷு, மலை வர சவுண்டும் ரஷ்ஷோட சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதால காண்டா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டபக் டபக் டபக்னு சவுண்டு கேட்கும். டக் 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 டக்குன்னு சவுண்டு கேட்கும். அதை டைப் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இங்கே வந்துட்டு இந்த ட்ராலாம் செக் பண்ணிட்டு எடுத்து போவோம். இந்த ட்ராவில் வந்து மணி எடுக்கிறதுலாம் ரொம்ப காண்டாக இருக்குது. ஐயோ தெரியாமல் பெட்டுக்குள்ளே போய்ட்டுன்னு. அந்த ட்ராவில் வந்து மணி எடுக்கிறதுலாம் ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ். எவ்வளோ நானும் கலெக்ட் பண்ணின்னு இருக்கிறது ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ். அப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக சுற்றுட்டேன்னா வந்துட்டு கலாய்க்காதீங்க கைஸ் கமெண்ட்டில் போட்டு. ஏன்னா வந்துட்டு நான் மொபைல் இது வரைக்கும் ஆடினதே இல்லை டோர்ஸு.
டோர்ஸ் வந்து மொபைல் ஆடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு ஆடுறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு மறந்துட்டேன் டோர்ஸையே. லேப்டாப்பில் ஆடினப்போ வந்துட்டு வெளியே ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் மொபைலுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஆனதில்லை. அந்த லேப்டாப்க்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சொன்னல முன்னே செகண்ட் ஹேண்டு லேப்டாப்புன்னு, அது என்னாச்சு, செகண்ட் ஹேண்ட்னாலே ஒரு நாள் ரிப்பேர் ஆகும்ல, அதே மாதிரி தான் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடையில். சரி போங்கடா நீங்களும் உங்கள் லேப்டாப்புன்னு விட்டேன் கைஸ் அதை. ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க ட்ராலாம் திறந்து மணியை கலெக்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு காண்டாகும் கைஸ் எனக்கே அடிக்கடி. இந்த மாதிரி பெட்டுக்கு அடியில் போய் ஒழிஞ்சுப்பாங்க கைஸ் நம்ம ட்ரா திறக்கும் போதெல்லாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு ட்ரா திறந்து எடுத்துப்போம் எல்லாத்தையும். ஓகே, காசு வந்துட்டு எல்லா ட்ராலையும் அட்லீஸ்ட் ₹1 வச்சிடுறானுங்க கைஸ். ஓகே, அதுக்குள்ளே சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா, 605 சேர்த்துட்டோம் அதுக்குள்ளே காசு. இந்த மாதிரி எல்லா ரூம்லேயும் உட்காந்து தேடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. நம்ம டீம் போயிடலாம் கைஸ், காண்டாக இருக்குது. உட்காந்து எல்லா ரூம்லேயும் தேடுறதே எனக்கு காண்டாக இருக்குது கைஸ். ஐயோ, இருட்டு போட்டானுங்க கைஸ். ஒன்றுமே உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். நான் வேணா வீடியோவில் பிரைட்னஸ் அதிகப்படுத்த பார்க்குறேன். இந்த மாதிரி சில ரூம்லாம் இது பண்ணுறானுங்க கைஸ். ஓகே, நம்ம போயிட்டு ஐயோ லாக் வேறு பண்ணி வச்சிட்டானுங்களா. ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், நம்ம எங்கே போய் எந்த ரசிக்கிட்ட கடி வாங்க போகிறோம்னு தெரில. கண்டிப்பாக ஏதோ வரப்போகுது. போனி இருக்குது இன்றைக்கி. இந்த ஸ்க்ரீச் பைபிளில் வேறு வந்துட்டு இஸ்ஸுன்னு சவுண்டு கேட்பான். ஓகே, அதனால் நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சுருக்கிறதால பிரச்சனை இல்லை. எங்கே போகிறேன்னே தெரில கைஸ். ஓகே, இங்கே சாவி இருக்கா? சாவி 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 இல்லை, சாவி இல்லை. எங்கே இருக்குது சாவி? எங்கே வச்சுருக்கீங்கடா டேய் தம்பிங்களா? சாவி தந்துங்கடா டேய், சாவி தந்துங்கடா டேய், சாவி 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 சாவி. ஓகே, சாவி கிடச்சிச்சு. ஐயோ, நம்பர் போடல கை சாவியில். நம்பர் வேறு மறந்துட்டேனே. 25 தாண்டி வந்தோம். இப்போ அடுத்து 26க்கு போனோம். 25 தாண்டி தானே வந்தோம். 25 தாண்டி தானே சொன்னோம். மறுபடியும் 25 காமிக்குது. எப்படி? ஏய், இவன் ஒருத்தன் காண்டு ஏற்றிட்டு இருக்கான் பைத்தியக்கார பைபிளில். இந்த வழியை மூடிட்டானுங்க, வந்த வழி. 25 தாண்டி தானே வந்தோம். எப்படி? என்னன்னு தெரியலையே. 25 தாண்டி தான் வந்தோம். இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு. என்ன பண்ணுவோம்? சரி, இதுதான் இருக்கும் போல். ஏய், நினச்சேன் 25 தாண்டி வந்த மில்ச்சை குடிச்சிடலாம். 25 தானே தாண்டி வந்தோன்னு. அப்போ எங்கே இருக்கும் அடுத்த இது? டோருக்குள்ளே எங்கே இருக்கும்? ஒரு வேளை மாறி வந்துட்டோமோ? இருங்க, இங்கே தானே இருக்குது. நம்ம அப்படியே மாறி வந்துட்டோம் கைஸ். அப்படியே ரூமை மாற்றி வேறு இடத்துக்கே வந்துட்டோம், வேறு ஹாலுக்கே வந்துட்டோம். ஐயோ, எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? ஓகே கைஸ். ஏய், இவன் இருட்டில் நிறைய வருவான்னு சொன்னால, அதான் இருட்டில் நிறைய வருவான் இவன். ஸ்க்ரீச்சுக்கிட்ட சூப்பராக 2 தடவை கடி வாங்கியாச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு நமக்கு இது கிடைக்கும் கைஸ். என்னது அது பேர் என்ன, அந்த பொட்டி மாதிரி ஒன்று கிடைக்கும். மெடிசன் கிடைக்கும். அதை சாப்பிட்டு நம்ம ஸ்பீடாக ஓட முடியும். அதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே தான் கிடைக்கும் அது. ஓகே, என்னது? ஓகே காயின்ஸ் எவ்வளோ காயின்ஸு? 675. இப்போ தான் 605ன்னு சொன்னேன். அதுக்குள்ளே 675 ஆகிடுச்சு. 680 ஆகிடுச்சு கைஸ். ஓகே, லைட்டர் தந்துருக்கானுங்க கைஸ். எப்போ இங்கே வந்துட்டு அந்த மெடிசன் தான் வைப்பானுங்க. ஓகே, நமக்கு ஏதோ அதிசயமாக லைட்ரு தந்துருக்கானுங்க. ஓகே, நல்லது தான் லைட்ரு. இப்போ தான் இருட்டில் மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்தோம். லைட்ரு நல்லது தான். ஓகே, 27ல் இருக்கோம். இருங்கோல் அதுக்குள்ளே வந்துருச்சா? இந்த இடத்துல தாங்க சீக்கு வருவான். ஆமாம், பேர் சீக்குன்னு தான் நினைக்கிறேன். கீழேருந்து ஏஞ்சி குச்சி ஓடி வருவாங்க கைஸ். அவன் ரொம்ப ஆபத்தான மிருகம். அவன் வரானா? இல்லை கைஸ், சீக்கு வரல. அதான் சொன்னால 40 to 50 தான் வருவான் சீக்கு. 50ல் வந்துட்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு கண்ணு தெரியாது அவனுக்கு. ஒரு லைப்ரரியன் அவன். அது ரொம்ப கஷ்டம் 50ல். அது வரைக்கும் போவோமான்னு தெரில கைஸ். எதுக்கு தேவையில்லாமல் பேராசைப்பட்டுக்கிட்டு அது வரைக்கும் போவோமானே தெரில. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது நம்மளோட ரூம். 27லேருந்து வந்தோம். 28 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இல்லை 27, 28 வந்துட்டோம். 29 போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 29 தானே? 29 தான். ஓகே, லைட்டாக போட்டாருங்க. ஓகே கைஸ், என்ன ஸ்க்ரீன் திடீர்னு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குதுடா, கேம் ஸ்டார்ட் ஆனதுன்னு கேட்குறீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த கேமு என்னன்னு தெரில, மொபைல் ஆடும்போது அப்படின்னு நினைக்கிறேன்.
நானும் லைட்டாக தான் திருப்பறேன். ஸ்க்ரீன் என்னமோ நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆடுது. என்னன்னே தெரில. இந்த கேம்லே அப்படிதானா இல்லை என்னன்னு தெரில. ஓகே, மெடிசன் இருக்குது. சொன்னாலே இந்த இடத்துல மெடிசன் தான் கிடைக்கும் மோஸ்ட்டாக. 3 வாட்டி நமக்கு லைட்ரு கிடச்சிருக்கு. அது வந்துட்டு என்னமோ லக்கில் கிடச்சிருக்கு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், வீடியோ நல்லா போகுமா? ரஷ்ஷு வர மாதிரி இருக்குது. இல்லை அது அது வந்துட்டு இந்த சவுண்டு, தண்டர் சவுண்டு. ஓகே, 30 வந்துட்டோமா? 33 இல்லை 33 33 தான். ஓகே காய்ஸ், 33 வந்துட்டோம். சீக்கு வரப்போகிறானோ? சீக்கு வேணாண்டாடே தம்பி, வந்துடாதடா. இந்த இடம் வேறு சீக்கு வருவாங்க கைஸ், அதான் கைஸ் காண்டா இருக்குது. சீக்கு தம்பி, ஏய் வந்துட்டாங்க கைஸ். இன்றைக்கி சாவு நிச்சயம். ஓகே, ஃபோனில் எப்படி ஓட போகிறேன்னே தெரில. நான் சும்மா ஓடுறதே ஒழுங்காக ஓடாமல் இருக்கேன். ஓகே, 34 க்ரௌச்சு. ஓடு ஓடுறாடே. க்ரௌச்சு. ஓடு. சாப்பிட்ருவோம். ஸ்பீடு கம்மியாச்சு. ஐயோ, புஸ்தாண்டா வாட்ட. சொன்னல சீக்கிட்ட கண்டிப்பாக மாட்டிப்பான்னு சொன்னல. நான் நார்மலாக நடிக்கிறதே ஒழுங்காக நடக்காமல் இருந்தேன். சீக்கிட்ட மாட்டினோம் கைஸ். வேர் காட் பை சீக். இது வந்துட்டு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் அப்டேட்டில். ஓகே, டோன்ட் வேஸ்ட் எனி டைம், ஆப்டிமைஸ் யுவர் பாத் as much you can. ஓகே, டைமை வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு இன்னொரு கேம் ஆடுற சொல்கிறானுங்க. இன்னொரு கேம் ஆடுறதுக்குலாம் டைம் இல்லைப்பா தம்பி. நான் என்ன இந்த வீடியோவை போய் இப்போ அப்லோட் பண்ணோம், அதை மக்கள் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கேம் பிளேலாம் பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமோட பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? வி நீடு பார்ட் 2ன்னு போட்டு விட்ருங்க. இந்த கேமுக்கு 100 லைக் ரீச் ஆச்சுன்னா பார்ட் 2 போட்டுடலாங்க. ஓகே, வீடியோ பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பை கைஸ்.